மத்திய பிரதேசம் மாவட்டத்தோட பிபாரியா அப்படிங்கிற ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க தான் முஸ்கான் அப்படிங்கிற பெண். இந்த பெண்ணுக்கு 2024 மார்ச் 15 அன்னைக்கு ஜபல்பூர்ல இருக்கிற அவங்களோட சித்தப்பா பொண்ணான காவியா கிட்ட இருந்து காலை 11 மணிக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்துச்சு. ஆனா கொஞ்சம் வேலையா இருந்த முஸ்கான் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மெசேஜ் வந்ததுல இருந்து சுமார் 4 மணி நேரம் கழிச்சு, அதாவது மதியானம் 2 மணிக்கு தான் அந்த மெசேஜை ஓபன் பண்ணி கேட்டாங்க. அந்த வாய்ஸ் மெசேஜ்ல முகுல் அப்படிங்கிற ஒருத்தன் என்னோட அப்பாவையும் தம்பியையும் கொன்னுட்டான், நீங்க உடனடியா என்னோட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு காவியா தகவல் சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டு அதிர்ச்சியான முஸ்கான் உடனடியா காவியாவுக்கு போன் பண்ணி பார்த்தாங்க. ஆனா காவியாவோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. முஸ்கான் இருந்த அந்த பிபாரியா அப்படிங்கிற ஊர்ல இருந்து ஜபல்பூர் போறதுக்கு சுமார் 4 மணி நேரம் ஆகும் அப்படிங்கறதால உடனடியா ஜபல்பூர்ல இருக்கிற வேற சில உறவினர்களுக்கு போன் பண்ணி முஸ்கான் இந்த தகவலை சொன்னாங்க. சம்பவ இடத்துக்கு போன உறவினர்கள் அங்க இருந்த விஷயங்களை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த செய்தியை உடனடியா போலீஸுக்கு தெரியப்படுத்தினாங்க. மதியம் 3 மணி அளவுல அந்த வீட்டுக்கு போன போலீஸ் அந்த வீட்டோட கிச்சன்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்பின காவியாவோட அப்பா ராஜ்குமார் தலையில ரத்த காயங்களோட பாலித்தீன் கவரால சுற்றப்பட்ட நிலையில பிணமா கிடந்ததை பார்த்தாங்க. சரி, காவியாவோட தம்பி எங்க இருக்கான்னு தேடி பார்க்கும்போது அந்த வீட்டுல இருந்த ஃப்ரிட்ஜில் காவியாவோட தம்பி பாலித்தீன் கவரால சுற்றப்பட்ட நிலையில காயங்களோட இறந்து கிடந்தான். ஆனா இந்த தகவலை முஸ்கானுக்கு வாய்ஸ் மெசேஜா அனுப்பின காவியா எங்க இருக்காங்கன்னு தேடி பார்க்கும்போது அவங்க அந்த வீட்டுல எங்கேயுமே இல்லை. அவங்களோட நம்பருக்கு போன் பண்ணி பார்க்கும்போது சுவிட்ச் ஆஃப்லயே இருந்துச்சு. ஒருவேளை கொலைகாரன் காவியாவை வேற எங்கேயாச்சும் தூக்கிட்டு போய் கொலை பண்ணிட்டானா, இல்ல அவங்கள கொலை பண்ணாம அப்படியே விட்டுட்டானா, காவியாவுக்கு என்னதான் ஆச்சுன்னு பல கேள்விகள் போலீஸுக்கு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. காவியா வாய்ஸ் மெசேஜ்ல சொன்ன அந்த சுனில் அப்படிங்கிற நபர் யாரு, அவன் ஏன் இந்த 2 கொலைகளை பண்ணணும், காணாம போன காவியாவுக்கு என்ன ஆச்சு? 2024 வருஷம் மத்திய பிரதேசத்துல பரபரப்பா பேசப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன. கொலை நடந்த அந்த வீட்டுல இருந்து 2 பேரோட சடலம் மீட்கப்பட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பப்பட்டுச்சு. இறந்து போன காவியாவோட அப்பா ராஜ்குமாருக்கு வயசு 52. இவர் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒரு முக்கியமான வேலையில இருந்தாரு. இவரோட மனைவி 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனாங்க. இவருக்கு 14 வயசான காவியா அப்படிங்கிற மகளும் 8 வயசான தனிஷ்க் அப்படிங்கிற ஒரு மகனும் இருந்தாங்க. இவங்களோட பூர்வீகம் மத்திய பிரதேசத்துல இருக்கிற பிபாரியா. ராஜ்குமாரோட வேலை காரணமா இவங்க ஜபல்பூர்ல இருக்கிற ஒரு ரயில்வே குடியிருப்புல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. போலீஸோட விசாரணையில கொலை பண்ணதா சந்தேகிக்கப்படுற முகுலோட வீடும் அதே ரயில்வே குடியிருப்பு இருந்த பகுதிக்கு பக்கத்துல தான் இருந்திருக்கு. அவனுக்கு வெறும் 21 வயசு தான் ஆகுது அப்படிங்கிற தகவல் கிடைச்சது. கொலை நடந்த அந்த பகுதியில இருந்து முதல் கட்டமா பெறப்பட்ட சிசிடிவி காட்சிகளை பார்க்கும்போது அன்னைக்கு மத்தியானம் 12:30 மணி அளவுல அந்த வீட்டுல இருந்து முகுல் தன்னோட ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு வெளியே போறதும், அவன் போன கொஞ்ச நேரத்திலேயே காவியா வீட்டை விட்டு வெளியே போறதும் வீடியோவுல ரெக்கார்ட் ஆகி இருந்துச்சு. இந்த காவியா எதுக்கு முகுல் போன உடனேயே அவன் பின்னாடியே போகணும்? ஒருவேளை முகுல் அந்த பொண்ணை மிரட்டி வெளியே வர சொல்லி இருப்பானோ? முகுலுக்கு தெரியாம தான் பிப்பாரியாவுல இருக்கிற முஸ்கானுக்கு அவங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனாங்களா அப்படின்னு போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. இதே டைம்ல அந்த பகுதியில பண்ண விசாரணையில போலீஸுக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சது. ஏற்கனவே ராஜ்குமார் இந்த முகுல் மேல இவன் என்னோட மகளை கடத்தி தப்பா நடக்க முயற்சி பண்ணான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதன் அடிப்படையில முகுலை போக்சோ சட்டத்தின் கீழே போலீஸ் கைது பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் கொஞ்ச நாள் கழிச்சு பெயில்ல வெளியே வந்தான். இந்த சம்பவம் நடக்கும்போது காவியாவுக்கு வெறும் 15 வயசு தான் அப்படிங்கிற தகவல் தெரிய வந்துச்சு. இதே சமயத்துல இறந்து போன 2 பேரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்துச்சு. அதுல காவியாவோட அப்பா ராஜ்குமார் தலையில இரும்பு ராடு மாதிரியான ஒரு பொருளால பல முறை அடிச்சு அதனால பலத்த காயங்கள் ஏற்பட்டு அதிகமா ரத்தம் வெளியேறி அவர் இறந்து போயிருக்காரு. அவரோட பையன் தனிஷ்க் தலையிலையும் அதே மாதிரி இரும்பு ராடால அடிக்கப்பட்ட காயங்கள் இருக்கு. ஆனா அவன் அதனால உயிர் இழக்கல. காயங்கள் ஏற்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த சமயத்துல அவனை பிளாஸ்டிக் கவர்ல சுத்தி ஃப்ரிட்ஜில் வச்சு மூடி இருக்காங்க. அதனால குளிர் தாங்காமையும் மூச்சு முட்டியும் தான் அவன் இறந்து போயிருக்கான். இந்த 2 கொலைகளுமே அதிகாலை 3 மணியில இருந்து 8 மணிக்குள்ள நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. இதுக்கப்புறமா போலீஸ் கொலை நடந்ததுக்கு முன்னாடி, அதாவது அதிகாலை 3 மணிக்கு முன்னாடி அந்த பகுதியில ரெக்கார்டான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணாங்க. அதுல முகுல் கையில கிளவுஸோட ஒரு கேஸ் கட்டர் மற்றும் பிளாஸ்டிக் கவர்கள் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு காவியாவோட வீட்டுக்குள்ள நுழையிறது பதிவாகி இருந்துச்சு. அவன் அந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு பெருசா எதுவுமே முயற்சி பண்ணல. அந்த வீட்டுக்குள்ள இருந்த யாரோ ஒருத்தர் அவன் வரப்போறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு உதவி பண்ணது போலீஸுக்கு தெரிய வந்துச்சு.
இதுல இருந்து போலீஸோட கவனம் முகுல் மேல மட்டும் இல்லாம காவியா மேலையும் மொத்தமா திரும்புச்சு. கொலை செய்யப்பட்ட அந்த குடியிருப்பு பகுதியில இருந்து அவங்க 2 பேரும் வெளியே போன திசையில இருந்த பல்வேறு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணும்போது அவங்க ஜபல்பூர்ல இருக்கிற மடன் மஹால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறது வீடியோவுல இருந்துச்சு. அந்த டைம்ல போலீஸுக்கு இன்னொரு முக்கியமான தகவலும் கிடைச்சது. அதாவது ஏற்கனவே முகுல் கைது செய்யப்பட்டு ஜெயில இருந்தப்போ ராஜ்குமாரோட பொண்ணு தான் எங்க அப்பா கொடுத்தது ஒரு பொய் புகார் அப்படின்னு சொல்லி அதன் மூலமா முகுல் ரிலீஸ் ஆயிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இதன் மூலமா இந்த இரட்டை கொலையில காவியாவுக்கு ஒரு தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. போலீஸ் இவங்க 2 பேரையும் தீவிரமா தேடியும் அவங்கள கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. காரணம் இவங்க 2 பேருமே தங்களோட மொபைலை சுவிட்ச் ஆஃப்லயே வச்சிருந்தாங்க. மறுபுறம் தப்பி போன முகுலும் காவியாவும் முதல்ல மகாராஷ்டிராவில் இருக்கிற மும்பை மற்றும் புனே பகுதிக்கு போனாங்க. அதுக்கப்புறம் கர்நாடகாவில் இருக்கிற பெங்களூர்லையும் அதை தொடர்ந்து கோவா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம், பஞ்சாப், பீகார், உத்தரகாண்ட் அப்படின்னு பல மாநிலங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் போலீஸ் கிட்ட சிக்கிடக்கூடாது அப்படிங்கிற குறிக்கோளோட டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த பயணத்துல அவங்க மொத்தமா சுமார் ரூபாய் 1,20,000 வரைக்கும் செலவு பண்ணாங்க. சுமார் 6,500 கிலோமீட்டர் தூரம் அவங்களுடைய டிராவல் இருந்துச்சு. இவங்க அதிகமா லாட்ஜ், சின்ன சின்ன ஹோட்டல், ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரியான பகுதிகளில் தங்கினாங்க. பெரும்பாலும் டிராவல் பண்றதுக்கு கவர்மெண்ட் பஸ் மற்றும் ட்ரெயினை தான் அதிகமா யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க சில இடங்கள்ல ஏடிஎம் கார்டு பயன்படுத்துறதன் மூலமாகவும் ஜிபே பயன்படுத்துறதன் மூலமாகவும் அவங்க எந்தெந்த மாநிலங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலை மத்திய பிரதேச போலீஸ் கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக மத்திய பிரதேச போலீஸ் சுமார் 10,000 போஸ்டரை ரெடி பண்ணி அவங்க டிராவல் பண்ண மாநிலங்கள் மற்றும் நேபாளத்துல பப்ளிஷ் பண்ணி அவங்கள தீவிரமா தேடிக்கிட்டு இருந்தாங்க. வேற ஸ்டேட்ல இருந்த போலீஸ் கிட்ட இந்த 2 பேர் சம்பந்தமான தகவல் எதுவும் கிடைக்குதான்னு தொடர்ச்சியா விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல இவங்களோட பேங்க் சர்வீஸ் எல்லாமே போலீஸால நிறுத்தப்பட்டுச்சு. இதே சமயத்துல அவங்க 2 பேர்கிட்டயும் இருந்த காசு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. இதனால இவங்க அதிகமா ரயில்வே ஸ்டேஷன், பார்க் மாதிரியான பொது இடங்கள்ல தங்க ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில கொலை நடந்ததுல இருந்து 75 நாட்கள் கழிச்சு, அதாவது மே 29, 2024 அன்னைக்கு காவியாவும் முகுலும் ஜார்க்கண்ட்ல இருக்கிற ஹரித்வார்ல தங்கி இருக்கும்போது காவியாவுக்கு முகுல் சாப்பாடு வாங்க போனான். இதனால காவியா அந்த இடத்துல தனியா தான் இருந்தாங்க. சந்தேகத்தை ஏற்படுத்துற வகையில ஒரு 15 வயசு சிறுமி அங்க சுத்தி திரியறத பார்த்த பொதுமக்கள் அந்த விஷயத்தை போலீஸுக்கு தெரிவிச்சாங்க. உடனடியா அங்க வந்த போலீஸ் அந்த பொண்ணை விசாரிக்கும் போது ஜபல்பூர் இரட்டை கொலை வழக்குல போலீஸ் தேடுற பொண்ணு தான் இந்த பொண்ணுன்னு தெரிய வந்துச்சு. இந்த சமயத்துல அங்க வந்த முகுல் இந்த விஷயத்தை கவனிச்சு அவங்க கண்ணுல படாத மாதிரி அங்க இருந்து தப்பி போயிருக்கான். முகுல் சிங் அங்கதான் பக்கத்துல எங்கேயாச்சும் இருப்பான்னு அன்னைக்கு முழுக்க அந்த பகுதியில தீவிரமா தேடினாங்க. எவ்வளவோ தேடியும் முகுல் இருக்கிற இடத்த போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. இதுக்கு அடுத்த நாள், அதாவது மே 30, 2024 அன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத சமயம் ஜபல்பூர் நகர் சிவில் லைன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல முகுல் சிங் வந்து சரணடைஞ்சான். இதை தொடர்ந்து போலீஸ் கிட்ட அவன் சொன்ன வாக்குமூலத்தின் மூலமா இந்த கொலை சம்பந்தமான எல்லா தகவல்களுமே கிடைச்சது. இந்த 21 வயசான முகுல் சிங்கும் 15 வயசான காவியாவும் கிட்டத்தட்ட 1 வருஷமா காதலிச்சிருக்காங்க. இந்த விஷயம் ராஜ்குமாருக்கு தெரிய வந்ததும் அவர் நேராவே முகுல் சிங் கிட்ட போய், என்னோட பொண்ணுக்கு 15 வயசு தான் ஆகுது, என்னோட பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. ஆனா யார் சொல்றதையும் கேட்காத அளவுக்கு அவங்களோட அந்த உறவு ரொம்ப நெருக்கமானதா இருந்துச்சு. இதனால முகுல் சிங்கோட அம்மா அப்பா கிட்டையும் இந்த விஷயம் சம்பந்தமா ராஜ்குமார் பேசினாரு. அவங்க அம்மா அப்பா சொல்லியும் முகுல் சிங் காவியா கூட இருந்த கான்டாக்டை ஸ்டாப் பண்ணாமையே இருந்திருக்கான். இந்த சமயத்துல தான் கொலை நடக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது 2023 செப்டம்பர் மாசம் முகுலும் காவியாவும் அந்த ஊரை விட்டே போய் போபால் நகர்ல தனியா வாழலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருக்காங்க. இந்த விஷயம் எப்படியோ ராஜ்குமாருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்பதான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த முகுல் என்னோட பொண்ணை கடத்தி தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான் அப்படின்னு ஒரு புகாரை கொடுத்திருக்காரு. அதை தொடர்ந்து முகுல் சிங் போக்சோ சட்டத்தின் கீழே கைது பண்ணப்பட்டான். கோர்ட்ல விசாரணை நடக்கும்போது தன்னோட அப்பா இந்த வழக்குல பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு காவியா சொன்னதும் கோர்ட் முகுல் சிங்கை பெயில்ல ரிலீஸ் பண்ணாங்க. ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவங்க மீட் பண்ணாம இருந்திருக்காங்க. ஆனா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல ராஜ்குமாருக்கு தெரியாம இவங்க தொடர்ச்சியா சேட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க.
இதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ராஜ்குமார் இருந்தா நம்ம ஒன்னா சேர்ந்து வாழ முடியாது, அவரை தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை முகுல் சிங் காவியா கிட்ட சொல்ல காவியாவும் அதுக்கு சம்மதம் சொல்லியிருக்காங்க. கொலைய எப்படி பண்றது, கொலை பண்ணா போலீஸ் கிட்ட மாட்டாம இருக்கிறது எப்படின்னு நிறைய கிரைம் படங்களை தொடர்ச்சியா முகுல் சிங் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். அது எல்லாத்தையும் பார்த்து அதுல இருந்து எப்படி கொலை பண்ணலாம் அப்படிங்கறத நோட் பண்ணி அதன் அடிப்படையில ராஜ்குமாரை கொலை பண்றதுக்கான திட்டத்தையும் அவன் போட்டான். அதன் அடிப்படையில தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிக்கிட்டு காவியாவோட வீட்டுக்கு மார்ச் 15ஆம் தேதி அதிகாலையிலேயே போயிருக்கான். முகுல் சிங் அந்த வீட்டுக்கு வர்றது காவியாவுக்கு முன்னாடியே தெரியுங்கிறதால அவங்களும் முகுல் சிங் வந்ததுமே சரியா கதவை திறந்திருக்காங்க. முகுல் சிங் அந்த வீட்டுக்கு போன அந்த சமயத்துல அந்த வீட்டுல இருந்த ஒரு ரூம்ல காவியாவோட அப்பாவும் தம்பியும் தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ முகுல் சிங் தான் கொண்டு வந்திருந்த கேஸ் கட்டரால ராஜ்குமாரோட தலையில வேகமா அடிச்சிருக்கான். ராஜ்குமார் சுதாரிச்சு எழும்புறதுக்குள்ள திரும்ப திரும்ப தொடர்ச்சியா 8 முறை முகுல் சிங் அவரோட தலையில அடிச்சு அதனால அதிகமா ரத்தம் வெளியேறி துடிதுடிச்சு அவர் இறந்து போயிருக்காரு. முகுல் சிங்கோட பிளான் படி ராஜ்குமாரை கொல்லணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவனுடைய மோட்டிவா இருந்திருக்கு. ஆனா ராஜ்குமாரை கொல்லும் போது அவரோட மகன் தனிஷ்க் இந்த எல்லா விஷயங்களையும் தூக்கத்துல இருந்து முழிச்சு பார்த்திருக்கான். இவனை இப்படியே வெளியே விட்டுட்டா இவன் வெளியே போய் எல்லார்கிட்டையும் நடந்த உண்மைகளை சொல்லிடுவான் அப்படின்னு காவியாவும் முகுல் சிங்கும் யோசிச்சிருக்காங்க. இதனால அதே கேஸ் கட்டரை வச்சு 8 வயசு சின்ன பையனான தனிஷ்கையும் முகுல் சிங் 6 முறை கடுமையா தாக்கியிருக்கான். இதுக்கப்புறமா ராஜ்குமாரோட உடலை கிச்சனுக்கு இழுத்துட்டு போய் அவன் கொண்டு வந்த பிளாஸ்டிக் கவரால சுத்தி இருக்கான். அப்போ காவியாவோட தம்பி தனுஷ்கோட உடம்புல அசைவுகள் இருக்கிறத பார்த்து அவனையும் உயிரோட ஒரு கவர்ல சுத்தி ஃப்ரிட்ஜில் தூக்கிட்டு போய் அவனை வச்சிருக்காங்க. ராஜ்குமாரை கொன்னதுக்கு அப்புறமா விடியறதுக்கு முன்னாடியே அவர் உடலை துண்டு துண்டுகளா வெட்டி பிளாஸ்டிக் கவர்ல போட்டு யாருக்கும் தெரியாம வெளியே கொண்டு போய் எங்கேயாச்சும் தூக்கி போட்டுடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் முகுல் சிங் இருந்திருக்கான். ஆனா திடீர்னு அந்த இடத்துல காவியாவோட தம்பி தனிஷ்கையும் கொன்னதால அவங்களோட மொத்த பிளானுமே சொதப்பல்ல முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு மூடப்பட்ட தனிஷ்கும் கொஞ்ச நேரத்துல குளிர் தாங்காமையும் மூச்சு விட முடியாமையும் இறந்து போயிருக்கான். காலை நேரத்துல வேலைக்கு போறவங்களோட நடமாட்டம் அந்த பகுதியில அதிகமா இருக்கும். அதனால மதியம் வரைக்கும் அவங்க அந்த 2 சடலத்தோட அந்த வீட்லயே வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. இதுக்கு இடைப்பட்ட டைம்ல அந்த வீட்லயே பொறுமையா டீ எல்லாம் போட்டு குடிச்சு ரொம்ப ரிலாக்ஸாவும் இருந்திருக்காங்க. ஒருவேளை பின்னாடி எப்பவாச்சும் போலீஸ் கிட்ட மாட்டினா காவியா மேல எந்த குற்றச்சாட்டும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காவியாவை அவங்க சொந்தக்கார பொண்ணான முஸ்கானுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப சொல்லியிருக்கான். காவியாவும் அதே மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜை முஸ்கானுக்கு அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த ராஜ்குமாரோட ஏடிஎம் கார்டை எடுத்துக்கிட்டு மதியம் 12:30 மணி அளவுல அவங்க வீட்டை விட்டு கிளம்பியிருக்காங்க. இந்த தகவல் எல்லாத்தையும் முகுல் சிங் போலீஸ் கிட்ட சொன்னான். மேலும் இந்த குற்றங்கள் எல்லாத்தையும் தான் தனியா தான் பண்ணதாவும் காவியா அதை வேடிக்கை மட்டும்தான் பார்த்தாங்க, அவங்க எந்த தப்பையும் பண்ணல அப்படின்னு முகுல் சிங் சொல்லி இருந்தான். இதை தொடர்ந்து முகுல் சிங் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டான். காவியா சிங் சிறுவர் சிறுமி காவல் நிலையத்துல அடைக்கப்பட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து 1 வருஷம் ஆகியும் இன்னமும் இந்த வழக்கு விசாரணை நிலையிலேயே தான் இருக்கு. இந்த குற்ற சம்பவம் நடக்கும்போது சிறுமி காவியாவுக்கு 16 வயசு ஆகியிருந்தாலும் இந்த குற்றத்தோட தீவிரத்தை கருதி அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கணும்னு போலீசால நிபந்தனை வைக்கப்பட்டதா சொல்லப்படுது. 15-16 வயசுல வர்ற லவ் இயல்பானதுதான். இந்த வயசுல வர்ற லவ்வை சில பேர் பக்குவமா புரிஞ்சுக்கிட்டு இல்ல அவங்கள சுத்தி இருக்கிறவங்க புரிய வச்சு ஈஸியா அதுல இருந்து வெளியே வந்துடுறாங்க. ஆனா பல டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு அஃபெக்ஷன்ல மாட்டி அடுத்த ஒரு சில வருஷங்கள்ல அவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு அது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி அவங்களோட ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும் தீர்மானிக்குது. எது நல்லது, எது கெட்டது, எது தற்காலிகமானது, எந்த எண்ணங்கள் இயல்பா வரக்கூடியது, எதையெல்லாம் நம்ம சாதாரணமா கடந்து போகணும் அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லித்தர்றது ஒவ்வொரு பெற்றோர்களோட கடமை. பிள்ளைகளை அடக்கி வளர்க்கக்கூடாது, வெளி உலகம் தெரியாம போயிடும், நாங்க அவங்கள சுதந்திரமா விட்டு வளர்க்குறோம் அப்படின்னு சொல்ற பெற்றோர்கள் அதே நேரத்துல அவங்க எங்க போறாங்க, என்ன பண்றாங்க, அவங்களுடைய முடிவுகள் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டிப்பா கவனிக்கணும். ஜபல்பூர்ல நடந்த இரட்டை கொலை வழக்கை பத்தியும் டீனேஜ்ல வர்ற லவ் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.